கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்ப வெளியிடுவாங்க? ஸோ இதுதாங்க தற்சமயம் வந்திருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அபிஷியலான அப்டேட் கூட்டுறவுத்துறை அமைச்சர் விரைவில் வெளியிட இருக்காரு. ஸோ செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை விரைவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அனைத்து விதமான பணிகளும் முடிக்கப்பட்டு விட்டது. ஸோ ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தில் நாம் இருக்கோம். ரிசல்ட்டு வரத்துக்கு உண்டான நேரத்தை நாம் நெருங்கிட்டோம். விரைவில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் வாயிலாக தமிழகம் முழுவதுமே இந்த ரிசல்ட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்டோடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றதையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காரு. ஸோ மெரிட் லிஸ்ட் யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ரேஷன் கடை ஒரு ஊழியர் 5 கடையை பார்க்க நேரிடுறதுனால உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடைக்கு 2 ஊழியர்கள் நியமிக்கணும் அப்படின்னு விதி இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலுமே 2 ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்றத விரைவில் தமிழக அரசு உறுதி செய்யும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே நெருங்கிய ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு உண்டான டைம்ல நம்ம வந்தாச்சுங்க. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்க இருக்கு. எப்ப இந்த ரிசல்ட்டுக்கு உண்டான அப்டேட்டை நமக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா இந்த வரும் 27ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டையும் மே 15க்குள்ளார பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கையும் போட்டுருவாங்க. ஸோ மே 20ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியமர்த்தப்படுவீர்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா இந்த தகவல் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை மீண்டும் ஒரு வாய்ப்போடு புதுசாக நாங்கள் எடுப்போம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு அப்டேட்டை குறித்து எந்த தகவல் வெளியிடப்பட்டாலோ அதுக்குண்டான அப்டேட்டை நம்ம சேனல்ல உங்களுக்காக பிரத்யேகமாக வெளியிடப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.